Hi students, இன்னைக்கு நம்ம 10th standard geometryல exercise 4.1ல question number 1 and 2 வந்து பார்க்கலாம். இத first question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Check whether the which triangle are similar and find the value of x அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இங்க கொடுத்திருக்கிறதுல ரெண்டு இது இருக்கு. ஒன்னாவது क्वेश्चनல ரெண்டு क्वेश्चन இருக்கு. இதுல இந்த முதல் क्वेश्चन நம்ம பார்க்கறோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ல எந்த ட்ரையாங்கிள் சிமிலரா இருந்துச்சுன்னா x ஓட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படினு சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது சிமிலரா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம தனித்தனியா என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம். அதோட வேல்யூவும் எழுதிக்குவோம். இப்போ இதுக்கு என்ன செய்யணும்? இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து நம்ம எழுதணும். சோ EA க்கு கரஸ்பாண்டிங் சைடு வந்து என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா BA. அதுக்கு அப்புறமேல்ட்டு அதோட வேல்யூ வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம். இங்க வந்து A ஓட வேல்யூ வந்து 2. இது வந்து 5 1/2. 5 1/2 னா half னா என்னது 0.5. சோ 5.5 அப்படினு எழுதி இருக்கோம். அடுத்த சைடு நம்ம பார்த்தோம் அப்படினா இங்க வந்து என்ன இருக்கு AD இருக்கு, இங்க வந்து என்ன இருக்கு AB. சோ AD/AB அதோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3/8. சோ ரெண்டோட வேல்யூமே எப்படி இல்ல அதோட கரஸ்பாண்டிங் சைடு வந்து ப்ரொபோர்ஷனலா இல்ல. அதோட ரேஷியோ வந்து ஈக்குவலாக இல்லை. சோ AE/BA is not equal to AD/AB. அப்போ இது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்ன கிடையாது? It's not a similar triangles. ஓகேங்களா? இப்போ அந்த ஒன்னாவதுலயே இன்னொரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க. ரெண்டு ட்ரையாங்கிள் இதே மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த வேல்யூ ஆஃப் x வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரியா? இப்போ இந்த இதுல பாத்தீங்க இந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்க அப்படினா இங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 110 டிகிரி கொடுத்திருக்காங்க. சோ எப்பவுமே இந்த மாதிரி இருக்கும்போது adjacent angles வந்து உங்களுக்கு என்னதா இருக்கும் அப்படினா 180 டிகிரி. அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு ஆங்கிளை கூட்டணும் அப்படினா அது வந்து 180 டிகிரி நமக்கு வரணும். சரிங்களா? அப்போ இங்க 180 டிகிரி வரணும் அப்படினா இந்த இடத்துல வரக்கூடிய ஆங்கிள் வந்து என்னதா இருக்கணும்? 70 டிகிரியா இருக்கணும். சரிங்களா? சோ இந்த 70 வந்தாதான் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இங்க என்ன வரும்? இந்த 180 டிகிரி நமக்கு வரும். இப்போ நாம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் தனியா என்ன செஞ்சுக்கலாம்? பிரிச்சுக்கலாம். அதோட வேல்யூஸையும் எழுதிக்குவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆங்கிள் B யும் ஆங்கிள் Q வும் எப்படி இருக்கு? ரெண்டுலயுமே வந்து சேமா இருக்கு. இல்லையா? அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் வந்து எது சேமா இருக்கும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா C. ரெண்டு ட்ரையாங்கிள்களுமே காமனா இருக்கக்கூடியது வந்து இந்த முழு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு. சோ ரெண்டுக்கும் காமனான அந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா C. சோ ஆங்கிள் C வந்து என்னது அப்படினா காமன்ங்கிறதுனால அதுவும் வந்து என்னது ஈக்குவல். சோ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னா கண்டிப்பா மூணாவது ஆங்கிளும் என்னதா தான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். சோ பை AA சிமிலாரிட்டி படி நம்ம என்ன செஞ்சிடலாம்? இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படி நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் சொல்லிடலாம். சோ கரஸ்பாண்டிங் சைடு வந்து நம்ம என்ன செய்றோம் எழுதுறோம். QC/BC. QC எங்க இருக்கு பாருங்க. இந்த அங்க இருக்குது. இந்த இடத்துல இருக்குது. QC/BC ஈக்குவல் டு அதுக்கு அடுத்து நமக்கு வேல்யூ வந்து என்னது அப்படினா PQ/AB. இங்க QC ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? அங்க பாருங்க 3 இருக்குதா? சோ 3. BC க்கு பதிலா என்ன போடுவோம்? 6 போடுவோம். AB க்கு பதிலா என்ன போடணும்? 5 போடணும். அதுக்கு அப்புறமேல்ட்டு PQ க்கு பதிலா இந்த x வந்து நம்ம போடணும். சோ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். பண்ணும்போது நமக்கு x தான் வேணும். சோ 5 என்ன செஞ்சிடலாம்? ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். சோ 3 * 5/6. 1 3 is 3, 2 3s are 6. இந்த 2 ஆல 5 நமக்கு டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 2.5 கிடைக்கும். சோ x ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2.5. ஓகேங்களா? இப்போ இரண்டாவது ப்ராப்ளம் பார்க்கலாம். இது கொஞ்சம் முக்கியமான 2 மார்க் ப்ராப்ளம். A girl looks the reflection of the top of the lamp post on the mirror which is 6.6 meter away from the foot of the lamp post. அதாவது ஒரு பொண்ணு வந்து பார்க்கறா. எதை ரிஃப்ளெக்ஷன் பார்க்கறானா lamp post. ஒரு மின் கம்பத்தோட ரிஃப்ளெக்ஷனை வந்து ஒரு மிரர் வழியா ஒரு கண்ணாடி வழியா பார்க்கறா. சரிங்களா? அந்த கண்ணாடி எவ்வளவு தூரத்துல தள்ளி இருக்கு அப்படினா அந்த lamp postல இருந்து எவ்வளவு தூரத்துல தள்ளி இருக்குனா 6.6 meter away from the foot of the lamp post. சரிங்களா? lamp postல இருந்து 6.6 மீட்டர் தள்ளி இருக்குது. சோ ஒரு lamp post எடுத்துக்கிட்டோம். அதில இருந்து 6.6 மீட்டர் தள்ளி ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரர்ல இந்த girl வந்து பார்க்கறா. இந்த lamp postோட இமேஜ் வந்து எதில தெரியுது? இந்த மிரர்ல தெரியுது. சோ அத பார்க்கறா. ரைட்டுங்களா? ரைட். இப்போ இந்த girlோட ஹைட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1.2 மீட்டர் அப்படினு கொடுத்திருக்காங்க. ஸ்டாண்டிங் 2.5 meter away from the mirror. இப்போ அந்த மிரர்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கா அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 2.5 meter தள்ளி இருக்கா. Assume the mirror is placed on the ground facing the sky and the girl. அந்த மிரர் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்கையையும் அந்த கேர்ளையும் பார்க்குற மாதிரி இருக்குது. அது அவங்கள ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்குது.
mirror and the lamp post are in the same line, find the height of the lamp post. இது எல்லாமே மிரரு லேம்ப் போஸ்ட் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுனா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இதில் 2 ட்ரையாங்கிள் நம்மளுக்கு இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் பெருசு, அது வந்து ஏபிசின்னு வச்சுக்கலாம். இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து பிக்யூசி. சரிங்களா? அங்கே சேர்ந்து சி வந்து காமன் ரெண்டுலேயுமே. ஆக்சுவலாக இந்த ட்ரையாங்கிள் வந்து இதுக்குள்ளே இருக்கும், அந்த மாதிரி தான் அங்கே போட்டிருக்கோம். இதை நம்ம பிரித்து இங்கே காமிச்சிருக்கோம். சரிங்களா? இவன் வந்து 3மே வந்து ஒரே லைனில் சேம் லைனில் இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம சிமிலர் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்போ இங்கே வந்து QC by BC, இங்கே பாருங்கள் QC இங்கே இருக்குது, இந்த ட்ரையாங்கிள் சின்ன ட்ரையாங்கிள் QC இங்கே இருக்குது. QC by BC ஈக்குவல் டு அடுத்தது என்ன செய்வோம், PQ by AB அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ இந்த வேல்யூவெல்லாம் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ QCக்கு பதிலாக நீங்கள் என்ன போடுவீங்க, 2.5 போடுவீங்க by 6.6 ஈக்குவல் டு 1.25 by H. இப்போ இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், இந்த ஹச்சையும் 2.5ஐயும் இங்கே கொண்டு வரோம், ஹச் இங்கே கொண்டு போகிறோம். ஸோ 2.5 கீழே கொண்டு வந்துடலாம், 6.6 மேலே கொண்டு போயிடலாம். இப்போ 2.5ஐயும் இதோட எதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வரும் அப்படின்னா 0.5. சரிங்களா? 25ஓட 5 மல்டிப்ளை பண்ணால் 125 வரும். இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. ஸோ 2 நம்பரில் ஒரு நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ 5 வருங்கிறதுனால இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 0.5 அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இப்போ மீதம் இருக்கக்கூடிய 0.5ஐயும் 6.6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 3.3 மீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3.3 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.